ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கிய அறிவிப்பு சொல்லுங்கள், நல்லா கேட்டுங்க. இப்போ எல்லாமே நம்ம முன்னோர்கள் பண்ணது தான். நம்மளுக்கு முன்னாடி பிறந்தவங்க கோயில் கட்டினாங்க, அப்புறம் மசூதி, சர்ச்சு, இது எல்லாமே கட்டினது நம்ம முன்னோர்கள் தான். நம்மளுக்கு எது நல்லதோ அதை பார்த்து செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கிறிஸ்டின் மதம் சர்ச்சு இதுவும் நம்ம முன்னோர்கள் பண்ணது தான். நம்மளுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம உங்களுக்கு தலைவலிக்குதா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, எதனா கஷ்டமா, யாருன்னா எதனா கஷ்டம் கொடுக்குறாங்களா, யாரை பார்த்தா பயமாக இருக்கா, ஒன்றும் இல்லை, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் அந்த புக்கை படிங்க, இயேசுவோட புக்கு, அந்த பைபிள் வாசனம் ஃபோனில் வரும். ஃபோனில் இயேசுவோட சங்கீதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ், ஒரு மனசு ரிலாக்ஸு, ஒரு மைண்டு ரிலாக்ஸு எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இயேசு உண்மையிலேயே நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா, உண்மையாக இயேசு அறிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு சர்ச்சுக்கு போயிடுங்க. சர்ச்சுக்கு போகும்போது என்ன சொல்லணுன்னா, நான் ஒரு 5 வருஷமாக போராடின்னு இருக்கேன். சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு போய் பாதி வயலில் போயிட்டுச்சு, நம்ம எப்படி வாழ்ந்தோம், ராஜ வாழ்க்கை வாழ்ந்ததுமே, நம்ம போய் சர்ச்சுக்கு போயிட்டு அசிங்கம், அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அந்த வார்த்தை வரும். அந்த வார்த்தையை சொல்லி ஐயோ நம்ம போகக்கூடாது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே சொல்லுது. அதை கேட்டு போவோம் 5 வருஷம் வீணாக போச்சு. வருமானம் இல்லை, நல்ல பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தர முடியல, வீட்டுக்கு எதுவுமே செய்ய முடியல, சாப்பாடு அரிசி கூட வாங்கி போட முடியல வீட்டுக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அங்கே போனால் இது மாதிரி நம்ம எவ்வளோ வசதியாக இருந்தோம், நம்ம அங்கே போனோமா, நம்ம சாமி தான் நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் விட்டு ரொம்ப அசிங்கம், அவமானம், கஷ்டம். சாப்பாடு நைட்டு ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுவும் என் மனைவி தான் சம்பாதிச்சு கொடுக்கும். அது வேலைக்கு போய் சம்பாதிச்சு போடும். என்னால் வேலைக்கும் போக முடியல, ஒன்றையும் சம்பாதிக்க முடியல. ஆனால் நான் ஒரு நாளைக்கு 1500 சம்பாதிப்பேன். எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமான நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ண சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு வாசல் போகிறதுக்கு முன்னாடியே என்ன அது வரைக்கும் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடுறேன். அந்த நடுவில் அந்த சர்ச்சு வாசல் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வேணாம் சர்ச்சுக்கு போகாத, நீ இங்கேயே இரு, உனக்கு தேவையான பணம் நகை எல்லாமே நான் தரேன், நீ திரும்பி போ அப்படின்னுச்சு. திரும்பி வந்துட்டேன். ஆனால் அது எதுவுமே தரல. பார்த்தேன், இது சாத்தான் நம்மளை நல்ல பழி வாங்குறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சைட்டாக சர்ச்சு உள்ளே போனேன். போயிட்டு வெளியே வந்தோடனே என் மனசு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. மனசு இறுக்கமாக பிடிச்சிருந்து ரொம்ப கஷ்டமாக, நம்ம எப்படி போய்ப்போம், எப்படி வாழணும்னு சொல்லிட்டு மனசு பிடிச்சிக்கிச்சு. கட்சிக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தோன்னா, வாங்க நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி லோன்காரங்க, பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து லோன்காரங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் லோனு வாங்கிக்கோங்க, லோன் வந்துக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 50,000 வாங்கி என் கடை, ட்ரெயிலர் கடை வச்சுருந்தேன். நான் வெளியே செய்ய முடியாது, தைக்கவே முடியாது, ட்ரெயிலர் கடை வச்சுருந்தேன். அந்த கடைக்கு வாடகை ஒரு 20,000 நின்று போச்சு. அதை வாடகை கொடுத்துட்டு மீதி காசை வச்சு ஓவர்லாக் மிஷின் ஒன்று வாங்கி அப்படியே தைச்சி ஓட்டுன்னு இருக்கேன். இப்போ என் லைஃபு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் இப்போ நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறேன். இன்றைக்கி சர்ச்சுக்கு போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். என் லைஃபே மாறப்போகுது இப்போ. அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் சர்ச்சுக்கு போகிறதுனால அலட்சியம், அசிங்கம், அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தோணும். அதெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாம் நம்ம முன்னோர்கள் ரெடி பண்ணது, நம்மளுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க எவ்வளோ மெனக்கட்டு, எவ்வளோ பொறுமையாக இருந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க நினச்சி பாருங்க, எங்கள் முன்னோர்கள் செஞ்சது இது அது வேறு இது வேறு கிடையாது. எங்களுக்கு எது தேவையோ நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம், எங்களுக்கு அந்த இடத்துக்கு நன்மை கிடைக்கும், நாங்கள் அங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, சர்ச்சுக்குள்ளே வந்துடுங்க. வெளியே பாருங்கள். சர்ச்சுக்குள்ளே வெளியே பார்த்தோன்னே நம்ம மைண்ட் அப்படியே மாறுது. அது 100% உண்மை. நான் மொத்தத்தையுமே பார்த்துட்டேன். எவ்வளோ கொடுமை, எவ்வளோ ஜனங்கள் நீங்கள் இயேசு நேசிக்கிறவங்க இருக்கீங்க. ஆனால் உங்களால் அங்கே போக முடியல, சர்ச்சுக்கு போக முடியல. ஏந்துருங்க, தயவு செஞ்சு சர்ச்சுக்கு போக ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. சர்ச்சுக்கு போனால் மட்டும்தான் விடுதலை. நீங்கள் வீட்டில் உட்காந்து எவ்வளோ ஜபம் பண்ணாலும், எவ்வளோ சோத்துல சொன்னாலும் ஒன்றுமே கிடைக்காது. அசிங்கம், கஷ்டம், அவமானம் அப்படி தான் கிடைக்கும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுங்க. ஏன்னா அங்கே ஆண்டவர் அந்த ஆற்றலில் தருவார். உங்களுக்கு தேவையான சக்தி கூடவே அனுப்புறீங்க. சர்ச்சுக்கு போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு சேஃப்டி, உங்களை அப்படியே லாக் பண்ணுறாரு. யார்கிட்ட எப்படி பேசணும்,
இவங்ககிட்ட என்ன பேசணும் அது அவர் வழி நடத்துவார், பேசுவார், அவரே பேசுவார், இறங்கி உங்கள் மேலே இறங்கி அவரே பேசுவார். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை, நீங்கள் சர்ச்சுக்கு போய்ட்டு வரணும், அவ்வளோதான். அதை மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு லைஃப் சூப்பராகிடும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, அக்காங்களே, தங்கச்சிங்களே, அண்ணங்களே, தம்பிங்களே.